30 வருடங்களுக்கு மேலாக தங்கியிருந்த இங்கிலாந்தைச் சேர்ந்த முதியவர் மறைவு. சமூக சேவகர் உடலை தகனம் செய்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் மற்றும் ரமணரின் மீதுள்ள ஈர்ப்பால் இங்கிலாந்தைச் சேர்ந்த கிளாவ் பிரிட்டரிக் நியூமேன் என்பவர் அவரது 45 வயதில் திருவண்ணாமலைக்கு வருகை தந்தார். பின்னர் அவர் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டு சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக திருவண்ணாமலையிலேயே தங்கி வசித்து வந்தார். காவி உடை அணிந்து தினமும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதை ஆன்மீக தவமாக செய்து வந்த இவரை காளிபாபா என்று பலரும் அழைத்து வந்தனர். கடந்த சில ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்த அவர் திருவண்ணாமலையில் உள்ள முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இவர் கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி உயிரிழந்தார். இது குறித்து திருவண்ணாமலை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பின்னர் போலீசார் மூலம் வெளிநாட்டு இங்கிலாந்து தூதரகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உயிரிழந்த காளிபாபா உடலுக்கு உறவினர்கள் யாரும் உரிமை கோராத நிலையில் திருவண்ணாமலை தாலுகா போலீசார் அவரது உடலை நல்லடக்கம் செய்வது குறித்து திருவண்ணாமலையை சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறனுக்கு தகவல் தெரிவித்தனர். மணிமாறன் தமிழ்நாடு முழுவதும் ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், சாதுக்கள், தொழுநோயாளிகள் போன்றவர்களின் உடல்களை கடந்த 22 வருடமாக நல்லடக்கம் செய்து வருகின்றார். இதுவரை 2856 பேரின் உடல்களை நல்லடக்கம் செய்து சேவை செய்துள்ளார். இந்த நிலையில் நேற்று போலீசார் பார்வையில் சமூக சேவக மணிமாறன் தனது சொந்த செலவில் திருவண்ணாமலை ஈசானிய மின் மயானத்தில் காளிபாபாவின் உடலை தகனம் செய்தார். அப்போது காளிபாபாவின் உடலுக்கு திருவண்ணாமலையில் தங்கியுள்ள லண்டனை சேர்ந்த லிசா, ஹெதர், அமெரிக்காவை சேர்ந்த சந்திகுமார், கௌரவ், சுதன் மற்றும் போலீசார் அஞ்சலி செலுத்தினர். தீப மலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி. மூர்த்தி உடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா.